Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Maths Advanced ORல இருக்கக்கூடிய EOQ மாடலில் மாடல் 3B தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மாடல் 3A அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பொறுத்தவரையில் நம்ம இதே தான் EOQ மாடல் வித் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் அப்படின்றது வந்தது. ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ இடம் தான் இருக்குது, இதுக்குள்ளே உங்களோட பொருளை வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பொருளை வைக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வரும், அந்த மற்ற காஸ்ட் எல்லாமே எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் மாடல் 3B அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்டன்ட். முதல்ல வந்து நம்ம ஒரு முதலீடு போடுவோம் இல்லையா, அதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா என்கிட்ட 50,000 தான் இருக்குன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 50,000க்குள்ளே நான் என்னோடய வேலைகள் எல்லாமே செய்யணும், கரெக்டாக? ஸோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு EOQ மாடல் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். EOQ மாடல் அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா கேரிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆர்டரிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது இப்போது ஒரு சில சமயத்தில் வந்து கேரிங் காஸ்ட் அதிகமாகிடும் ஆர்டரிங் காஸ்ட் கம்மியாகும் போது, ஒரு சில டைமில் ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாகிடும், கேரிங் காஸ்ட் வந்து கம்மியாகிடும். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி நமக்கும் ப்ராஃபிட் வந்து இந்த எல்லா காஸ்ட்டுமே கம்மியாகிறதுக்கு நான் எவ்வளோ பொருளை ஆர்டர் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து EOQ அப்படின்னு சொல்கிறது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, நான் எவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதனோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the objective is to minimize the total variable inventory காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணுறது அண்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்டன்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் போடுற முதலீடை வந்து கன்ஸ்டன்ட் அப்படின்னா தடை செய்கிறது, லைக் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போ நான் இதில் என்னென்னலாம் அசம்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ப்ரொடக்ஷனும் சப்ளையும் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டக்குன்னு நடக்கும். தேர் இஸ் நோ லீட் டைம் அப்படின்னா என்னது, எனக்கு இப்போ நான் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு அந்த பொருள் வந்து கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கிற டைமை தான் நம்ம வந்து லீட் டைம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லீட் டைம் இந்த மாடல் 3Bயில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அதை என்னால் வந்து நிர்ணயிக்க முடியும், ஏற்கனவே என்னால் நிர்ணயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டேஜஸ் வந்து அலௌடு கிடையாது இதில், ஓகேவா? ஸோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் அலௌடு கிடையாது. டெசிஷன் மேக்கர் பிளேஸ் எ லிமிட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் த இன்வென்ட்ரி டு பி கேரிட். ஸோ டெசிஷன் மேக்கர் தான் வந்து இந்த இன்வென்ட்ரி, இந்த பொருளை வந்து நான் எவ்வளோ காசு போடுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அசம்ஷனாக எடுத்திருக்கோம், ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த மாடலை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பாலிசி மஸ்ட் பி அட்ஜஸ்டட் டு மீட் தேர் ஆப்ஜெக்டிவ் இஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸிட்ஸ் த லிமிட். அதாவது இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பாலிசி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக்கப்படணும். எதுக்காக அப்படின்னா டு மீட் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் இஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது இதுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும், இன்வென்ட்ரி அந்த பொருள் கண்ட்ரோலுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா டு மீட் த ஆப்ஜெக்டிவ். இப்போ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன, எனக்கு ப்ராஃபிட் வரணும், அல்ல அதுக்கு அடுத்தது இந்த கேரிங் காஸ்ட் ஆர்டரிங் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவை மீட் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பாலிசியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸீட்ஸ் த லிமிட். நம்ம போடுற அந்த ஒரு முதலீடு வந்து லிமிட்டை வந்து எக்ஸீட்ஸ் பண்ணும்போது, சப்போஸ் தட் இன்வென்ட்ரி இஸ் கண்ட்ரோல்டு பை, எனக்கு வரக்கூடிய அந்த ஒரு பொருளை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பை ரீஆர்டர் லெவல் கன்ஸ்டன்ட். நான் இன்னொரு தடவை இப்போ வந்து என்கிட்ட இருக்குது ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நான் வந்து முதலீடில் போட்டுடுறேன். அப்புறமேட்டு நான் யோசித்து பார்க்குறேன், அச்சோ இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம வாங்கினா எனக்கு வந்து இன்னும் நிறைய ப்ராஃபிட் வருமே அப்படிங்கிற மாதிரி யோசித்து நான் திருப்பி வந்து ரீஆர்டர் கொடுக்குறேன், ஓகேவா? ரீஆர்டர் லெவல் கன்ஸ்டன்ட் பாலிசி control policy under the condition of demanded lead time certainly. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எனக்கு தேவைன்னா நான் வேணால் ரீஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சப்போஸ் தட் இன்வென்ட்ரி இஸ் கண்ட்ரோல்டு பை ரீஆர்டர் லெவல் கன்ஸ்டன்ட் கண்ட்ரோல் பாலிசி அண்டர் த கண்டிஷன் ஆஃப் டிமாண்டட் லீட் டைம் சர்டன்லி. ஸோ வந்து நான் எந்த கண்டிஷனில் வந்து நான் திருப்பி ரீஆர்டர் பண்ண முடியும், எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக டிமாண்ட் இருக்குது, இந்த பொருளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக டிமாண்ட் இருக்குன்னா நான் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து லீடு டைம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம், ஓகேவா? ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு அது வந்து கையில் சேர்ற வர டைம் தான் வந்து
இடையில இருக்கிற டைமை தான் நம்ம வந்து லீட் டைம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருவேளை நான் இப்போ ஆர்டர் பண்ணால் எனக்கு ஒரு 5 நாள் கழிச்சு தான் வருது, அதுக்குள்ளே என்னால் திருப்பி வந்து மணியை சேர்க்க முடியும் அப்படின்னா நம்ம அப்போ கூட வந்து நம்ம ரீஆர்டர் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. இஃப் த மானிட்டரி லிமிட் இஸ் பிளேஸ்ட் ஆன் அன் ஐட்டம் கேரிட், இப்போ நம்ம ஏதோ ஒரு ஐட்டமை கேரி பண்ணுறோம், அதில் வந்து மானிட்டரி லிமிட்டை வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n, CI அப்படிங்கிறது என்னது, காஸ்ட் ஆஃப் 1 யூனிட் இன்ட்டு QI அப்படிங்கிறது எனக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் 1 யூனிட்னு சொன்னால் ஒன்றத்தோட காஸ்ட் வந்து இப்போ 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மொத்தமாக எனக்கு QIன்னு சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 10 பொருளோட காஸ்ட்டுன்னு சொல்லும்போது 10 × 5 15 அப்படிங்கிறது 50 அப்படின்றது வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னு தெரியுதுன்னா, டிஃப்ரெண்ட் பொருளை வந்து நான் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து நிறைய பொருள் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பொருளை எடுத்துகிட்டு அதை எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எப்போ வந்து எதில் வந்து ப்ராஃபிட் வரும், எதுக்கு நிறைய டிமாண்ட் வரும்னு தெரியாதுல்ல. ஸோ அப்படி ஒரு கண்டிஷனில் தான் நான் சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n அப்படின்னு எடுத்துப்பேன். இன்ட்டு CI இன்ட்டு QI அப்படின்னா நான் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது. இஸ் லெஸ் தென் எஃப் அப்படின்னு சொல்கிறது என்னது, நான் போடுற அந்த ஒரு முதலீடு. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, த மினிமம் டோட்டல் வேரியபிள் இன்வென்ட்ரி காஸ்ட் அண்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்டன்ட் இஸ் கிவன் பை. இப்போ இதில் வந்து மினிமம் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்டோட வேல்யூ வந்து சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n DIQI into C0i plus QI/2 into CHI. ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து மாடல் 3Aலேயே பார்த்தோம், எப்படி இதை வந்து மாடல் 1Aலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து திருப்பி அதை பார்க்க போகிறோம். இது வந்து மாடல் 1A. ஓகேவா? மாடல் 1Aல டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது கேரியிங் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்றது வரும். ஓகே, ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் இன்ட்டு கேரிங் காஸ்ட் பர் இயர். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ இன்வென்ட்ரியோட லெவல் இருக்குது இன்ட்டு கேரிங் காஸ்ட். ஓகே, ஒரு இயருக்கான கேரிங் காஸ்ட் ப்ளஸ் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், நான் எவ்வளோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் பர் ஒரு ஐட்டம்க்கான ஆர்டரிங் காஸ்ட் இன்ட்டு நான் எவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ்னால் நம்ம பை 2ன்னு எடுத்துப்போம். எதுக்கும் பை 2ன்னு எடுத்துப்போம், இன்வென்ட்ரி மேக்ஸிமம் ப்ளஸ் இன்வென்ட்ரி மினிமம். இன்வென்ட்ரி மேக்ஸிமம் அப்படிங்கிறது இது, இன்வென்ட்ரி மினிமம் அப்படிங்கிறது இது. ஸோ இன்வென்ட்ரி மேக்ஸிமம்னா எனக்கு க்யூவோட வேல்யூன்னு வரும். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா Q + 0/2 இன்ட்டு CH, தட் இஸ் கேரிங் காஸ்ட் அப்படிங்கிறது CHன்னு வரும். அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம D/Q இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது C0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 0 போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ தான் வரும், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து மாடல் 1Aலேருந்து தான் உங்களுக்கு மினிமம் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n DIQI into C0i plus QI/2 into CHI அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் என்னது, எனக்கு இது வரைக்கும் தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபார் எல்லா QIயும். QIனா இந்த குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக greater than or equal to 0வாக இருக்கணும். ஓகே, இந்த F அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத குறிக்குது. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம் இது எல்லாமே. ஸோ நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கட்ச் டக்கரோட நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த ஆப்டிமல் வேல்யூ ஆஃப் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். எனக்கு டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுக்கான ஆப்டிமல் அப்படின்னா ஒரு சரியான வேல்யூ வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன். லாம்டா அப்படிங்கிறத ஒரு நான் நெகட்டிவான லெக்ரான்ஜி மல்டிப்ளேயரை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் லெக்ரான்ஜி ஃபங்க்ஷனை வந்து எப்படி எழுதுவேன் அப்படின்னா L(QI, லாம்டான்னு எழுதுவேன். அதோட வேல்யூ என்னது, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் ஆஃப் இந்த கன்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த கன்ஸ்டன்ட்டில் எனக்கு F வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா நெகட்டிவ்னு வரும். ஸோ அப்போ சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n CIQI மைனஸ் எஃப்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லெக்ரான்ஜியன் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஃபார்மேட். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் ஆஃப் இந்த கன்ஸ்டன்ட்டில் வந்து நம்ம ஒரே இதுவாக கொண்டு வரும். லாம்டாவோட வேல்யூ கண்டிப்பாக greater than or equal to 0. வேறு லாம்டா அப்படிங்கிறது என்னது, எனக்கு வந்து நான் நெகட்டிவான ஒரு லெக்ரான்ஜி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே. ஸோ அதுதான் இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஸோ அதோட வேல்யூ போட்டுக்கிறேன்
ப்ளஸ் இந்த வேல்யூவும் நான் போட்டுக்கிறேன். இப்போது the necessary condition for L to be minimum. ஸோ இந்த L வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது வந்து டிஃப்ரென்ஷியேட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த மினிமம் மேக்ஸிமம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம L கண்டுபிடிக்கணும், அப்புறம் ∂L by ∂Qவை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ∂L/∂Q = 0ன்னு போடணும். அதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வரலாம். அதுக்கப்புறம் ∂2L/∂Q² அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு >0 இருந்துச்சுன்னா இட் அட்டைன்ஸ் எ மினிமம் வேல்யூன்னு வரும். இது மாதிரி இந்த இதை பண்ணும்போது எனக்கு <0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூன்னு வரும். ஸோ அதுபடி தான் போட போகிறோம். அப்போ வந்து இப்போ எனக்கு மினிமம் தானே கண்டுபிடிக்கணும், மினிமம் வேரியபிள் காஸ்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அதனால் this is L and I am going to differentiate with respect to Q. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து Q இல்லை, தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அது கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல இது வந்து 1/Qன்னு இருக்குது. 1/Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1/Q² வரும் இன்ட்டு dA இன்ட்டு C0i அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ட்டு CHIன்னு வந்துடும், 1ன்னு மாறிடும். இந்த இடத்துல QA டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1ன்னு ஆகிடும். ஸோ சமேஷன்லாம் வராது, அப்போ λ இன்ட்டு CIன்னு வரும். அடுத்தது என்ன பண்ணணும், =0ங்கிறத போடணும்ல. அப்போ =0ன்னு போடும்போது நான் இப்போ LCM எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், இது வந்து 2வும் QI² தான் LCMு. ஸோ 2 இங்கே இல்லை, அதனால் -2 இன்ட்டு dA இன்ட்டு C0iன்னு வரும். ப்ளஸ் இந்த QI² அந்த சைடு போயிடுச்சுன்னா QI² இன்ட்டு CHIன்னு வரும். அடுத்தது இந்த இடத்துல 2வும் இல்லை QI² இல்லைனால 2QI² இன்ட்டு λ இன்ட்டு CI = 0ன்னு வந்துடுது. ஸோ டினாமினேட்டர் வரது எல்லாமே கேன்சல் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து QIயோ எதுவுமே இல்லைல்ல, அதனால் இது வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவாக வந்துடும். இதுலேயும் QI² இருக்குது, இதுலேயும் QI² இருக்குது. காமனாக வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா CHI ப்ளஸ் 2 இன்ட்டு λ இன்ட்டு CI அப்படிங்கிறது வரும். இதில் வந்து QI² வேல்யூ இந்த கீழே வந்துடும். இப்போ 2 dI C0i டிவைடட் பை CHI ப்ளஸ் 2 λ CIன்னு வரும். ரெண்டு இடத்துக்கும் ரூட் எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து CI*, அதாவது ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டியோட வேல்யூ வந்து √2DI C0i டிவைடட் பை CHI, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CI அப்படிங்கிறது வந்திருக்கு. CI அப்படின்னு என்னது, காஸ்ட் பர் ஐட்டம் அப்படிங்கிறது தானே. மாடல் 3Aல உங்களுக்கு என்ன வந்துருந்தது அப்படின்னா FI அப்படிங்கிறது வந்திருந்தது. நமக்கு இங்கே மாடல் 3Bயில் வந்துட்டு உங்களுக்கு வந்து CI அப்படிங்கிறது வருது. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஹோல்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, CHI அப்படிங்கிறது எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு காஸ்ட் பர் ஐட்டம். காஸ்ட் பர் ஐட்டம்னா CI, இன்வெஸ்ட்மெண்ட்னா Rன்றது வரும். ஸோ இந்த மாதிரி அதோட வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி ∂L/∂λ வித் ரெஸ்பெக்ட் டு λ பண்ணி =0ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு எங்கே இருக்குது L அப்படிங்கிறது திஸ் டேர்ம். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு λவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா எனக்கு இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். λவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து 1ன்னு மட்டும் வரும். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே வந்திருக்கும். கரெக்டாக இந்த டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே வந்திருக்கும். =0 அப்படிங்கிறத போடுறோம். இந்த இடத்துல F இந்த சைடு வந்துருச்சுன்னா எனக்கு முன்னாடி நான் கன்ஸ்டன்ட்டாக நான் எப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னா << எடுத்திருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல கன்ஸ்டன்ட்டாக நான் இதில் வந்து << எடுத்திருந்தேன். பட் எனக்கு என்ன வந்துருச்சு, கிளியராக வந்து Fங்கிறது வந்துருச்சு. ஸோ டோட்டல் ஃபண்ட் அவைலபிளோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தோட வேல்யூ ஈக்குவல் டு திஸ் ஃபண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரை நம்ம எப்படி வந்து கேரி பண்ணிட்டு போக போகிறோம், இதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா சூட்டபிள் மெத்தட் அதை நம்ம ஏற்கனவே வந்து மாடல் 3Aல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடல் 3A ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா λவோட வேல்யூ 1ன்றதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் QI* கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இப்போது நம்ம இதில்னு பார்க்கும்போது எனக்கு என்ன வரும், எனக்கு நம்ம இப்போது எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த கண்டிஷனை பொறுத்தவரை சமேஷன் ஆஃப் CI இன்ட்டு QI = எனக்கு என்னது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் F. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரணும். பட் ஒருவேளை நான் அந்த QI*ஓட வேல்யூ வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், அதுக்கு >λவோ அல்லது <<λவோ இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா λவோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது வேல்யூ 1ஆக இருக்கிறது வந்து நம்ம Q*ல கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம்.
ஓகேவா. ஸோ க்யூ ஸ்டாரில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ இப்போ ஒரு வேளை இந்த லாம்டா ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது க்யூ ஸ்டாரோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு செகண்ட் ஸ்டெப்போட முடியும். ஒருவேளை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து தேர்ட் ஸ்டெப்பும் வரும். திருப்பியும் வரணும் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு 3ல் வரும். இந்த மாதிரி வரும். சரியா. இப்போ நம்ம வந்து ப்ரொசீஜர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரு ஷாப் வந்து 3 ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. த டிமாண்ட் ரேட் ஆஃப் ஈச் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஒவ்வொன்றத்தோட டிமாண்டுமே கான்ஸ்டன்ட் தான். அதை நம்மளால் வந்து நிர்ணயிக்க முடியும். நோ பேக் ஆர்டர்ஸ் ஆர் டு பி அலௌடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் ஆர்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து எனக்கு வந்து டெம்ப்ரரியாக தேவைப்படுது, இப்போ ஸ்டாக் தீர்ந்ததுனால டெம்ப்ரரியாக தேவைப்படுது, அதுக்காக நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. த பெர்டினன்ட் டேட்டா ஃபார் த ஐட்டம் இஸ் கிவன் பை. பெர்டினன்ட் அப்படின்னா இதுக்கு தொடர்புடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, கேரிங் காஸ்ட்டோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம்க்கு இவ்வளோ, அப்புறம் செட்டப் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் பர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, இயர்லி டிமாண்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா EOQ ஃபார் த 3 ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். டு த கண்டிஷன் தட் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் வந்து எனக்கு வந்து 1000 விட தாண்டி போகக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான டேட்டாவெல்லாம் எழுதிக்கிறேன். லைக் டிமாண்ட் 1, டிமாண்ட் 2, டிமாண்ட் 3. அதுக்கப்புறமேட்டு இந்த காஸ்ட் 1 கரெக்டாக ஒவ்வொன்றத்தோட காஸ்ட்டையும் வந்து நான் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து ஆர்டர் பண்ணுறதோட காஸ்ட், விச் மீன்ஸ் இந்த செட்டப் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து ஆர்டரிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. கேரிங் காஸ்ட் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு என்னோடய சொல்யூஷனில் டேட்டாவை எடுத்து எழுதிக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து இந்த க்யூ ஸ்டாரோட ஃபார்முலா தேவை. அதில் எடுத்து ஃபஸ்ட்டு லாம்டாவுக்கு பதிலாக 1ங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து ஏன்னா எனக்கு 3 ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதனால் ஐயோட வேல்யூ வந்து 1, 2, 3ன்றது வரும். அப்போ Q1 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2D1 C01 டிவைடட் பை 2H1 ப்ளஸ் 2 லாம்டா இன்ட்டு C1 அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல இங்கே மேலே இருக்குல்ல, தட் இஸ் 2 இன்ட்டு D1ன்னு சொல்லும்போது 10,000 இன்ட்டு C01ன்னு சொல்லும்போது 50 டிவைடட் பை CHIன்னு சொல்லும்போது 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு C1ன்னு சொல்லும்போது 6ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு Q1 ஸ்டாரோட வேல்யூ இப்படி வருது. Q2 ஸ்டாரோட வேல்யூ இதே மாதிரி நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 168 யூனிட்ஸ் வருது. Q3யோட வேல்யூ வந்து 173 யூனிட்ஸ் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஓவர் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி அட் எனி டைம், இப்போது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n CIQI மட்டும்தானே வரும். ஆவரேஜ்னு சொன்னனால பை 2 அப்படிங்கிறதும் போட்டுக்கும் போது முதல்ல காஸ்ட் வந்து ஃபஸ்ட் காஸ்ட் என்னது 6, 7, 5. ஸோ 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 177 வந்தது, 168, 173லாம் வந்ததில்ல. அதனால் 6 இன்ட்டு 177 பை 2 ப்ளஸ் 7 இன்ட்டு 168 பை 2 ப்ளஸ் 5 இன்ட்டு 173 பை 2 அப்படிங்கிறத போட்டுட்டு இதில் இப்போது இதனோட ருப்பீஸ் வந்து இவ்வளோன்னு வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் 1000. எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னது கொஸ்டின்லேயே கிளியராக த லெவல் ஆஃப் த ஐட்டம்ஸ் டஸ் நாட் எக்ஸ்க்ரீட் 1000. இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மாடல் 3Bயோட சம் தான். பிகாஸ் அது வந்து என்னது, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், லாம்டாக்கு பதிலாக 4 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அதே மாதிரி Q1 ஸ்டார், Q2 ஸ்டாரோட வேல்யூ, அடுத்தது Q3 ஸ்டாரோட வேல்யூ, அதுக்கப்புறம் ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த வேல்யூ வருது. இது வந்து 1000ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால லாம்டாவோட வேல்யூ 4.7. இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமாக தான் நம்ம போட்டு ஓகே இதுக்கு கம்மியாக வருது, அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசித்து போடுறது தான். ஸோ அதுக்கும் Q1 ஸ்டார், Q2 ஸ்டார், Q3 ஸ்டார்லாம் கண்டுபிடிச்சி திருப்பி ஆவரேஜோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வருது அப்படின்னா ₹999.50 வருது, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1000. தேர்ஃபோர் ஸோ இந்த வேல்யூக்கு தான் இப்படி வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ லாம்டாவோட வேல்யூ 4.7 அப்போ எனக்கு இந்த மாதிரி ஆப்டிமமான ஒரு ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது வருது அப்படின்றத சொல்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கான 3 ஐட்டம்ஸ்க்கான EOQ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்,
கரெக்டாக இருக்கும்போது 114 105 116 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.